அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த கடைசி கட்டம் அப்படின்னா இந்த ஒரு 3 மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான யோகங்களை கொடுக்கக்கூடியது ராகு கேது தான். சில தோஷங்களை கொடுக்கக்கூடியதும் ராகு கேது தான். ஆனால் உங்களுடைய ராசி ஜென்மத்திலேயே கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 7ஆம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றமான பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் சிம்மராசிக்காரர். இந்த சிம்மராசிக்காரர் தனிமையில் இருந்தால் கூட தனக்கு சாதகமான சில திறமைகளால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்க தான் இந்த சிம்மராசிக்காரர். இந்த சிம்மராசிக்காரருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதில் நேர்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யாரையும் நம்பி வாழணுங்கிற ஒரு அவசியம் தனக்கு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழக்கூடியவங்க சிம்மராசிக்காரர். அதே நேரத்தில் இந்த சிம்மராசிக்காரருக்கு எப்போவுமே அடுத்தவங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறத விட நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். காரணம் என்னென்னா ஆளுமை தன்மை இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரர். அது எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் இருப்பீங்க, சரிங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட ஒரு தலைமை பண்பு உண்டு. அதே மாதிரி ஒரு அரசியல் இருந்தாலும் அடுத்து மற்றவங்களுக்கு ஒரு ஜன சப்போர்ட் பலம் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு இடத்துல நம்ம இருந்தால் கூட அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயங்களை கேட்டு அவங்க வழிபாடு அதாவது வழி நடத்தக்கூடிய அளவுக்கு நாம் இருப்போம். இதுதான் சிம்மராசிக்காரருடைய தன்மை. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு 8ஆம் பாவகத்தில் இதுக்கு முன்னால் 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் கண்டகச்சனியாக செயல்பட்டு இருந்தது. இப்போ அஷ்டமச்சனியாக செயல்பட்டு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இப்போ உட்காந்துட்டார். ஆனால் இந்த ராகு உட்காந்து கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இந்த 1.25 வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ஒரு கிரகணத்தை ஏற்படுத்தின மாதிரி தான் இருந்தது. காரணம் என்னென்னா கூட்டாளிகள்னால சில பிரச்சனைகள். கூட்டாளிங்கிறது நம்மளுடைய யார் மேலே அதிகமான அன்பு வச்சோமோ, யார் மேலே ஒரு பாசம் வச்சோமோ அவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை பல முறை கூட நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி சில வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட சிலருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு தாமதப்படுத்தியிருக்கும், தடைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு டக்குன்னு வந்ததுங்க, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஓகேங்கிற அளவுக்கு ஆச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா ஒரே போராட்டமாக போயிட்டுருக்கு. சேர்ந்து வாழவும் முடியல, இன்றைக்கி பிரிஞ்சு போகவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் குழப்பங்கள் தெளிவாயிட்டோம், நாம் தெளிவாயிட்டோம். ஆனால் நாம் யாரை நம்பணுமோ அவங்க பண்ணுற குழப்பம் நம்மளை அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியல, விடுதலை ஆக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த 1.25 வருஷமாக. அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கு முன்னாலேயும் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு நமக்கு கிளியராக இருந்தது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாகவே சில சிரமங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த 1.25 வருஷம் ரொம்ப கடுமையான சில போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அதற்கு காரணம் சில கிரக பாதிப்புகள் இருந்தாலும், பெயர்ச்சிகள் காரணமாக இருந்தாலும், இந்த சூழ்நிலையிலிருந்து ராகு கடைசி கட்டத்தில் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வந்துருமா அப்படின்னா சில பிரார்த்தனைகள் பண்ணும்போது தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன்கள், சரிங்களா? இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இந்த ராகுங்கிறது ராகு கேது ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்துல ராகு, இது ஒரு தோஷத்துக்கு சமமான பாதிப்பு. அப்போ இந்த நேரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடாது. கூட்டாளிகள்னால பாதகங்கள் மட்டும்தான் நடக்கும், சாதகங்கள் நடக்காது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியிலையும் சில கவனங்கள் தேவை, சரிங்களா? நமக்கு மனசுக்கு பட்டது ரைட்டுனா ஓப்பனாக சொல்லிடுவோம், தப்புனாலும் தட்டி கேட்டுருவோம். அதனாலேயே சில பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாக்கும். புரிஞ்சுக்கிட்டவங்களே நம்மளை விட்டு தள்ளி போவாங்க, காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. இது நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் பொறுமை மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. சில வழக்குகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உருவாகியிருக்கும்.
சிலருக்கு வந்து அந்த வழக்குகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா, இந்த கடைசி கட்டம்ங்கிறதுனால சில வழக்குகள் முடிவுக்கு வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, முதல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில திருமண பந்தங்கள்ல சில பிரச்சனைகள் கொடுத்து உங்களுக்கு மறுவாழ்க்கை யோகத்த குடுக்குமா? அப்படின்னா, கண்டிப்பா இன்னொரு மாதம் அப்படின்னா, அதாவது அக்டோபர் மாதத்தில சில நன்மைகள் ஏன்னா ராகு கடைசி இறுதி கட்ட நேரத்தில சில நன்மைகள் உருவாகும். ஆனா, அது உங்களுடைய நேரடி தொடர்பா இருக்கணும். சரிங்களா? அவங்க ஒண்ணு நல்லது பண்ணுவாங்க. இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அவங்க மூலியத்தில நம்பி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஒப்படைச்சோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு நெனச்சு, அதாவது 3வது மனிதர்கள நம்புறதுனால பிரச்சனைகள் வருத்தான் தவிர, அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வராது. அதனால கண்டிப்பா உங்களுடைய நேரடி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா, படிக்கக்கூடிய மாணவி, மாணவர்களுக்கு கண்டிப்பா கல்வி ரீதியில கொஞ்சம் கவன குறைபாடுகள் இருக்கும். நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறோம். அதாவது நைட்டு பூரா படிக்கிறோம். கடைசில பார்த்தோம்னா எக்ஸாம் எழுதும்போது சரியா ஞாபக மறதியா இருக்குது. நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாரியே இருக்குது. கடைசில பார்த்தா அது புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறது சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில கடந்த காலத்தில இருந்திருக்கும். ஆனா இந்த கடைசி இந்த ராகு, கேது பெயர்ச்சிக்கு முன்னால பார்த்தோம்னா, அதாவது அந்த படிப்பில கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாலயும், அடுத்தது பார்த்தோம்னா, வீடு குடுத்த ராகுக்கு வீடு குடுத்த அதாவது சனி பகவான் கரெக்ட்டா நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனாலயும், கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு படிப்பில ஒரு இம்ப்ரூவ்மென்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா பிரயாணங்கள். பிரயாணங்கள் அப்டின்னா, கொஞ்சம் பண்ணி இடம் மாறலாம்னு நெனச்சுட்டு இருப்போம். அது மாரி மாறலாமா? அப்டின்னா, இந்த நேரத்தில் மாற்றங்கள் பண்றது அவ்வளோ சிறப்பா இருக்காதுங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 3 1/2 மாசம் இருக்கக்கூடிய இடம், அதே மாரி வேலையே ஒரு இடத்துல பிடிக்கலனாலும் சரி, அந்த இடத்துலயே இருந்து கொஞ்சம் அப்டியே சமாளிக்கிறது புத்திசாலித்தனமா இருக்குங்க. புதிய எதிர்பார்ப்புகள் அப்டின்னு நமக்கு வந்து ஒரு பண வரவ எதிர்பார்த்துட்ருப்போம். கண்டிப்பா அந்த மாரி விஷயங்கள் வந்து சேரும். ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டலாமா? ஒரு புதிய ஒரு வீடு வாங்கலாமா? அப்படிங்கிற முயற்சிகள் வந்து எடுத்திருப்போம். அது பார்த்தோம்னா தாமதமாகி தள்ளி தள்ளியே போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த கடைசி கட்டத்தில வீடு கட்டுற யோகம் எல்லாத்த விட ஒரு லோன் எதிர்பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதிகமான ஒரு கடன் வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து, அந்த இடத்துல வந்து பணத்த கட்டிட்டு ஏதாவது ஒரு கொஞ்சம் குறைந்த வட்டியில் ஏதாவது கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு பிசினஸ்க்காக நீங்க ஒரு முதலீடு போடுறதுக்காக ஒரு கடனை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கிடைக்காமலே இருந்தது பார்த்தீங்களா? அந்த மாரி வாய்ப்புகள் அதாவது ஒரு பண வரவு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது திடீர் ஒரு பழக்கவழக்கத்தில ஒரு மனிதர்களால ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அன்பான ஒரு ரீதியில பழகிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து ஒரு பிரிவு சந்திச்சுட்டோம். அதனால வந்து நமக்கு ஆக வேண்டிய வேலை ஆகாமல் போயிருச்சு. அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாமே தாமத நிலைப்பாடுகள் வந்தது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த ராகு, கேதுங்கிறது ஒரு கிரானம் சம்மந்தப்பட்டது. ஆச்சுங்களா? அது இருக்கக்கூடிய இடத்தில் அப்படின்னா, ஒரு சாதகமான இடங்கள்ல இருக்கும்போது அது நல்லா இருக்கும். ஆனா, அது ஒரு பாதகமான இடங்கள்ல இருக்கும்போது, அது நிச்சயமா அது பாதகத்த கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய இடம் சாதகமா, பாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கு. கலஸ்திர ஸ்தானங்கிறது அதாவது இது வந்து திருமண உறவு மட்டும் கிடையாதுங்க. நட்பு வட்டாரங்கள் சம்மந்தப்பட்ட ரீதிக்கும் தொடர்பான விஷயங்கள். ஆச்சுங்களா? அப்போ அதாவது குடும்ப ரீதியிலயும் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறதுனால, இந்த 3 மாத காலமும் கொஞ்சம் பொறுமையாவும், நிதானமாகவும் 3வது மனிதர்கள நம்ம வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுனாலயும் கண்டிப்பா பிரச்சனைகள் அதிகரிக்குங்கிறதுனால, கவனத்தோடன் இருப்பதான் செயல்பட முடியும். அதுதான் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அடுத்தது படிச்சுட்டு ஒரு வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அந்நிய தேசம், அயல்நாடு பிரயாணம் அந்த மாரி வாய்ப்புகள் முயற்சி எடுக்கும்போது சாதகமா இருக்கும். அதே மாரி நாம இருக்கக்கூடிய இடத்துலயே கொஞ்சம் பக்கத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? நமக்கு வந்து கொஞ்சம் தூரம்னா அப்ப அங்க போய் வேலை செய்ய முடியாது. நமக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வேலை கிடைச்சா தான் அதுக்கு வாய்ப்பு நமக்கு சரியா வருமா? அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த நேரத்துல அது சாத்தியப்படாது. கொஞ்சம் பிரயாணங்கள் போய் தான் கொஞ்சம் சிரமம் எடுத்து தான் நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகுங்கிறதுனால, சிரமங்கள வெறுப்புல நம்ம வந்து எதுவுமே வேண்டாங்கிறது ஒதுக்குறது வேண்டாங்க. அதனால வந்து ஏதோ சிரமம் இருந்தாலும் நம்ம சிரமத்த கடந்து தான் நம்ம வந்து சில முயற்சிகள் எடுத்து தான் சக்சஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட முயற்சி எடுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள உருவாக்கும். அதே மாரி திருமணம் ஆகி
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிப்போச்சு, 3 வருஷம் ஆகிப்போச்சு. குழந்தை பாக்கியம் இல்ல, புத்திர பாக்கியம் இல்ல. அதாவது இப்போ இந்த நேரத்தில இது நமக்கு அமையுமா? ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? ஒரு வைத்தியங்கள் பார்க்கலாமா? ஏற்கனவே எல்லாம் பார்த்தோம், எதுவும் சரி வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில கண்டிப்பா ஒரு சிறு வைத்தியம் பார்த்தா கூட, ஒரு மருத்துவம் பார்க்குறதும் ஒண்ணு தான். ஒரு கோயிலுக்கு ஒரு பிரார்த்தனைகள் பண்ணுறதும் ஒண்ணு தான். அந்த மாரி ஏதாவது பண்ணும்போது புத்திர பாக்கியம் கைகூடி அதாவது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதனால நீங்க இறைவனை தரிசிக்கிறது அப்படின்னா, குலதெய்வத்த வழிபாடு பண்றதும், அதே மாதிரி உங்களுக்கு உடைய ராசிக்கு அதாவது ஈஸ்வரன ஆச்சுங்களா? திருவண்ணாமலை அக்னீஸ்வரர வழிபாடு பண்றது. ஏன்னா நீங்க அக்னி தத்துவ ராசிங்கிற காரணத்தினால, அதாவது மலையும் சார்ந்த கோயில்கள் இருக்கக்கூடிய தலங்களுக்கு போயி, அதாவது பிரார்த்தனை பண்றதும், அது பௌர்ணமி நாட்கள்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல அ அ ராகு ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால, இந்த மாரி பௌர்ணமி நாட்கள்ல, அதாவது மலையும் சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு போய் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வரும்போது, அதாவது சில குறைபாடுகள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பலன் கைகூடி வரும். அதே மாரி புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கோ, அல்லது குழந்தை பாக்கியங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்புகள், தொந்தரவுகள், கல்வி மந்தமா இருக்கு, இல்லையா கொஞ்சம் ஒரு இடம் மாற்றங்கள் பண்ணணும், படிப்பு கொஞ்சம் நல்லா வரமாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு, கண்டிப்பா இந்த மாரி ஆலயங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணும்போது, புத்திர பாக்கியங்களுக்கு முழு சுக பலன்கள கண்டிப்பா இந்த ராகு, கேது பகவானால் சூர்யா தன்மையோடு உங்களுக்கு ஒரு யோகத்தையும், ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பா குடுக்கும் சிம்மராசி அன்பர்களே. அதனால இது தவறாம நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இப்ப சொன்ன பலன்கள் கோட்சார அடிப்படையில நான் சொல்லியிருக்கிறதுனால, அதாவது பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில தசா புத்திகள் ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னா, நல்லா இருக்கும். சரிங்களா? அதே தசா புத்தியும் கொஞ்சம் பலவீனமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த ராகு கேது தன்மையோட இன்னும் நமக்கு பலவீனங்கள் இருக்கிறதுனால, அப்போ நம்ம எது செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து, நம்மகிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் சொல்லுங்க. அதே நேரத்தில உங்களுடைய எது செய்யலாம், எந்த மாரி காலகட்டத்தில உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான காலம் இப்போ இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு முழுமையான பலன்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில அற்புதமான வளர்ச்சிகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால, சிம்மராசி அன்பர்கள் மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.